முதல்ல இப்ப அந்த கொலை நடந்தது ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. இருப்பினும் கூட அந்த சிசிடிவி கேமரா வச்சு இன்னைக்கு போலீஸ் இமீடியட்டா புடிச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்க காவல்துறையை நீங்களும் பொதுமக்களும் பாராட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். பாராட்டுக்குரியவர்கள். இப்ப இதுல இந்த இந்த பிரச்சனை வந்து ஒரு புதாகரமாகறதுக்கு முன்னால பொதுமக்களும் நிர்வாகமும் இணைந்து நம்ம சில நடவடிக்கைகளை எடுக்கணும். ஒன்று, இப்ப வட மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள்ல எல்லாருடைய பின்னணியும் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அது தினந்தோறும் வந்து நூற்றுக்கணக்கான இருந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கம்ப்ளீட்டா அவங்களுடைய ஆன்டிசிடென்ட்ஸு பின்னணி என்ன அப்படிங்கிறத தெரிந்துக்கிறது சுலபமும் இல்லை. இந்த சூழ்நிலையில நம்ம சைடில் சில பாதுகாப்புன்னு நம்ம செய்திருக்கணும். குறிப்பா அந்த சேலம் கோயம்புத்தூர் ஏரியாவிலாம் அவங்க நிலங்கள்லயே வீடு கட்டிக்கிட்டு தனியா இருக்கிறாங்க. அங்க குடியிருக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா, ஒன்று அவங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இருக்காங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களுடைய லொகேஷன் இதுகளை கொடுத்து நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி நைட் எல்லாம் அனுப்புவாங்க, பெட்ரோலிங் பார்ட்டி, பீட் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி. அப்படி அனுப்புறவங்க இந்த லொகேஷன்ஸுக்கு எல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணி செக் பண்ணிக்கிடணும். இது வந்து நம்ம அந்த மாதிரி தனியாக வீட்டில் வசிக்கிறவங்களும் காவல்துறையும் இணைந்து செயல்படலாம். இதை தடுக்க முடியும். இன்னொன்று, பெரிய லெவலில் அரசாங்கம் வந்து இப்போ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை நோக்கி. அவங்கள பற்றிய ஒரு கண்காணிப்பை கொண்டுகிட்டு வரணும், ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். வர்றவங்க எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு கணக்கு எடுக்கணும். அந்த கணக்கெடுத்தின் மூலமாக அவருடைய எம்ப்ளாய்மெண்ட் இதுகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணால் நல்லது. கொஞ்சம் லெபோரியஸ் ஜாப் தான் அது. இருந்தாலும் நிர்வாகமும் பொதுமக்களை இணைந்து செயல்படுத்தணும். விஷயங்களை வந்து இயலும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி எங்கெங்கே வந்து வட இந்திய மாநிலம் மற்ற வெளி மாநிலம் வேலை செய்கிறாங்களோ அவங்கள பற்றிய கணக்கு எடுத்து அந்தந்த ஏரியா காவல்துறையினரும் அவங்கள வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை செய்யணும்.